தேர்தல் ஆணையம் படிவத்தெல்லாம் தந்து அதை எப்படி நிரப்பணும் அப்படின்றது யாராவது சொன்னாங்களா? முன்னாடிலாம் வந்துட்டு எஸ்ஐஆர் பண்ணும்போது வாக்காளர் பட்டியலை கொண்டு வந்துட்டு வீட்டுக்கு வீடு வந்துட்டு எல்லாத்தையும் நேரடியாகவே கேட்டுட்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிக்குவாங்க. இல்லாதவங்களை டெத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ இடம் பெயர்ந்து போயிட்டு அவங்கள வந்துட்டு ஷிஃப்ட்னு பேசிக்குவாங்க. இப்படிலாம் போட்டு ஒரே ஸ்ட்ரோக் முடிச்சுட்டு போனாங்களே. இப்போ ஏன் ஃபார்ம் கொடுக்குறாங்க? தேர்தல் ஆணையத்தை கேட்டிங்களா? 2017 நீங்கள் முதலமைச்சராக உட்கார்ந்தது 2021 வரைக்கும் உங்களுடைய கட்சியை நீங்களும் செஞ்சது ஆமாஞ்சாமி போடுறது தான். எல்லாத்தையும் ஒரே பார்வையில் பார்க்கணும். அது பாஜக வெற்றி பெற வேண்டும், அவருடைய ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும், இந்த கார்பரேட் கொள்கை தொடர வேண்டும், பிராமண மேலாதிக்கம் அங்கே ஆட்சி அதிகாரத்தில். அவ்வளோதான். வணக்கம் தோழர்களே. ரூச செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பீகார் தேர்தல் முடிவிற்கு பிரதமர் மோடியையும் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரையும் பாராட்டி வாழ்த்து சொல்லியிருக்கின்றார் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அப்படி அவர் பேசும்போது அவர் சொல்கிறாரு, என்னென்னவோ சொன்னாங்க எஸ்ஐஆரை பற்றி. இல்லை ஒன்றும் இல்லை, பாருங்க அங்கே எப்படி நடந்துருக்குது. இப்போ எஸ்ஐஆர் நடந்து முடிச்சிட்டோன்னே ஒரு மோடியும் சொல்கிறாரு, எந்த வன்முறை ஒரே ஒரு வாக்குச்சாவடியில் கூட மறு வாக்குப்பதிவு இல்லை, எல்லாம் நல்லா நடந்துச்சு, பண்ண வேண்டியதை நீங்கள் தானே, அது நீங்கள் பண்ணலை, அங்கே நடக்கிறதே மேல் சாதி வன்முறை தான், அது இல்லை. அது இல்லாத எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், எல்லாம் நல்லா முடிஞ்சிருச்சு, எவ்வளோ பெரிய வெற்றி பாருங்கள், இதுக்கு தான் திமுக பயப்படுது என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறாரு. என்ன எஸ்ஐஆர் அவர் ஆதரிக்கிறாரோ, அது எஸ்ஐஆர் நல்லா நடந்துச்சு அப்படின்னோம்னா தமிழ்நாட்டில் திமுக தோற்றுரும் இவர் சொல்கிறாரு. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இப்போ உங்கள் வீட்டிலே எடுத்தாந்து அந்த ஃபார்மை கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுடைய வாக்குப்பாட்டில் நீங்கள் சேரணும்னா நீங்களும் ஃபார்மை கொடுத்தாகணும். இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ண தெரியுமா உங்களுக்கு? இப்போ இந்த வீடியோ போட்டுட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், மக்கள் பற்றியில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுவீங்க. இந்த ஃபார்மை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஜேடிவி இருக்கு இல்லையா, அந்த ஜேஸ் நியூஸ் அதில் உட்காந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு தொண்டர்களுக்கு சொல்லுங்கள், இந்த ஃபார்மை எப்படி ஃபில்லப் பண்ணணும் அப்படின்றத மக்கள்கிட்ட நீங்கள் விளக்குறீங்க. நாங்களாம் பார்த்து அதை ஃபாலோ பண்ணுறோம். ஓகேயா? உங்கள் கட்சிக்காரனு கூட தெரியாது இந்த ஃபார்மை எப்படி ஃபில்லப் பண்ணுறது, இந்த ஃபார்மில் என்ன கேட்டுருக்குது, ஏதாவது உங்களுக்கு தெரியுமா ஐயா? நீங்கள் எதிர்கட்சி தலைவர், பீகாரை பற்றி கேள்வி கேட்டால் பீகாரை பற்றி கேட்காதீங்க, தமிழ்நாட்டை பற்றி கேளுங்க அப்படின்னு சொன்ன நீங்கள் இப்போ பீகாரில் வந்துட்டு மோடி பெற்ற வெற்றியை மட்டும் சரியாக நடந்துச்சுன்னு எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? உங்களுக்கு தான் பீகாரை பற்றி ஒன்றும் தெரியாத, தமிழ்நாட்டை பற்றினா எனக்கு தெரியும் அப்படின்னீங்களே. அப்படியேப்பட்ட நீங்கள் எப்படி சொன்னீங்க இதை சொல்லுங்கள். எஸ்ஐஆர் அப்படின்ற நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கே இருக்குது கேஸு, வாதாடிட்டு இருக்கிறாங்க, விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் என்ன பேசுனாங்க செஞ்சாங்கன்னு ஏதாவது தெரியுமா? இப்படி தான் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை பண்ணணுமா அது தெரியுமா? இப்படி தான் 2003 இல்லை 5 நடந்துச்சா அது அப்படி உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஒரு தலைவராக இருக்கிற நீங்கள் தொண்டர்களுக்கு மட்டும் இல்லை மக்களுக்கு நீங்கள் வழிகாட்டணுமா இல்லையா? எப்படி தெரியும் உங்களுக்கு அங்கே நல்லா நடந்துச்சு அப்படின்ட்டு? இதோ இப்போ தேர்தல் ஆணையம் படிவத்தெல்லாம் தந்து கொடுத்துச்சு, அதை எப்படி நிரப்பணும் அப்படின்றது யாராவது சொன்னாங்களா? முன்னாடிலாம் வந்துட்டு எஸ்ஐஆர் பண்ணும்போது வாக்காளர் பட்டியலை கொண்டு வந்துட்டு வீட்டுக்கு வீடு வந்துட்டு எல்லாத்தையும் நேரடியாகவே கேட்டுட்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிக்குவாங்க. இல்லாதவங்களை டெத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ இடம் பெயர்ந்து போயிட்டு அவங்கள வந்துட்டு ஷிஃப்ட்னு பேசிக்குவாங்க. இப்படிலாம் போட்டு ஒரே ஸ்ட்ரோக் முடிச்சுட்டு போனாங்களே. இப்போ ஏன் ஃபார்ம் கொடுக்குறாங்க? தேர்தல் ஆணையத்தை கேட்டிங்களா? எதுக்கு ஏன் ஃபார்ம்லாம் கொடுக்குறது? இது ஒரு சாதாரண வேலையாச்சு. இறந்தவர்களே நீக்க வேணாம், அவ்வளோதானே. வீடு விட போய் கேட்டிங்கன்னா இல்லைனாலே சரியாக போச்சு, அவ்வளோதானே. அப்படின்னு ஏன் சொல்லலை? அப்போ வரப்போகிற அதிகாரி தான் இப்போ வந்துருக்கிறான், இப்போ வரப்போகிறவங்க தான் அப்போ வந்தாங்க. ஏன் 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 பழனிசாமி அவர்களே, அடிமைத்தனம் அப்படின்றது இவ்வளோ தூரம் போயிடுவீங்களா? தெரியாமலே கேட்குறேன். அது எதை வேணாலும் செய்யட்டும் பிஜேபி. 2017 நீங்கள் முதலமைச்சராக உட்கார்ந்ததுலேருந்துட்டு 2021 வரைக்கும் உங்களுடைய கட்சியை நீங்களும் செஞ்சது ஆமாஞ்சாமி போடுறது தான் பிஜேபிக்கு, மோடி அரசுக்கு. எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி போட்டீங்க. விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாது. விவசாயிகள் லட்சக்கணக்கில் திரண்டு போராடுறாங்க டெல்லியில். இவர் சொல்கிறார் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாது. அப்போ விவசாயிகளுக்கு குறைந்தபட்சம் ஆதார விலை கொடுக்கணும். ஆமாம் கொடுக்கணும். கொடுக்க மாட்டேன்றார் மோடி. இல்லை அது வேற, நம்ம பார்த்துக்குவோம். எப்படி பார்த்துக்குவீங்க? சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. எப்படிங்க சொல்கிறீங்க பாதிப்பாக? அவங்களாம் எதிர்க்கிறாங்களே.
நான் பாதுகாப்பு கொடுப்பேன். இவர் இந்த விஜய் சொல்றாருல, நான் உங்களோட நிற்பேன் அப்படின்னு ஒன்னொன்று சொல்லிட்டு இருந்தாரு. கடைசியில் உள்ளபடியே அவங்க மக்களோட நிற்கிற நேரத்தில் கிடுக்கிடுன்னு பிடிச்சி ஓடி வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி வீட்டில் போய் படுத்துட்டு வெளியிலே வரல 1.5 மாதத்துக்கு. அந்த மாதிரி எதையாவது நீங்கள் ஒரு சென்சிபிளாக பேசுகிறீங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்களே? நீங்கள் வந்துட்டு வாழ்த்து சொல்லுங்கள், அது வேற. ஒரு சீஃப் மினிஸ்டரா நான் வந்துட்டு பீகார் முதல்வர் நிதிஷ்குமாருக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. யார்? ஸ்டாலின் சொல்கிறாரு, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின். ஆனால் அதை எஸ்ஐஆர் நடவடிக்கையில் வந்து குளறுபடி 10,000 ரூபாய் எல்லாத்தையும் அவர் கண்டிக்காமல் விடலை. அது இங்கே தமிழ்நாட்டில் வேகாது அப்படின்றதும் மோடிக்கு பதில் சொல்லிவிட்டாரு. அதானே வேணும். எப்படி வேணாலும் ஜெயிக்கிறது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன அரசியல்வாதி? அப்போ மக்களுடைய ஜனநாயக உரிமை என்ன ஆகுறது? ஏன் இந்த 10,000 ரூபாய்? எந்த கேள்வியாவது நீங்கள் கேட்டீங்களா? நீங்கள் இறந்தவங்க அப்படின்றீங்களா? எவ்வளோ பேர் இறந்தவங்க அப்படின்ட்டு கேட்டால் நேரம் குளத்தூர் தொகுதியில்ன்றீங்க. குளத்தூர் தொகுதியில் ஒரு 50,000 ஓட்டில் ஜெயிச்சார். நீங்கள் காட்டுறது ஒரு 4,000 ஓட்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் முதல்ல எல்லா இடத்தையும் வந்துட்டு ஆழ்ந்து சிந்தித்து பேசுங்க. உங்கள் கட்சியில் யாரும் கிடையாது, ஆனால் ஐடி விங்கன்னு ஒன்று இருக்குது. இல்லை மற்ற தலைவர்கள்கிட்ட கேட்டு செய்யுங்க. பிஜேபிக்காரன் ஏதாவது ஃபார்மை பற்றி பேசுகிறான்னா ஏன் அதை பேசுறதில்ல? அதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு நீங்கள் உதவணும் அப்படின்ட்டு பிஜேபிக்காரன் யாராவது சொல்கிறான்னா ஏன் சொல்கிறதில்ல? ஓட்டை இவிஎம்மில் வச்சு போட்டுருவோம், எங்கே ஓட்டு போடுறோன்னா நீக்கிடுவோம், அவ்வளோதான். அதுதான் அவங்களுடைய நோக்கம். வாக்காளர் பட்டியலிருந்து வாக்காளர்களை முடிந்தவரை, அதுவும் குறிப்பாக தாழ்த்தப்பட்டோர், அப்புறம் முஸ்லீம்கள், கிறிஸ்டியன்ஸு, அதான் டிசிஎம்னு சொல்கிறாங்கல்ல இந்த விஜய் கட்சியினுடைய ஆலோசகன், தலித் கிறிஸ்டியன் முஸ்லீம், அவங்கள நீக்கிட்டோம்னா திமுக படுத்துகிறோம் அப்படி அவன் கணக்கு போட்டு வேலை செய்கிறான். அதான் விஜயனுடைய எஜெண்டா. புரியுதுங்களா? அவங்கள திமுக கிட்ட பிரிச்சோம்னா திமுக கொடுத்துரும். எப்படி பிரிப்ப? முஸ்லீம்கள் எப்படி திமுக விட்டு வருவான்? தலித் எப்படி திருமாவளவனுடைய தலைமை விட்டுட்டு வருவான்? தலித்தையும் தாண்டி அவர் நீங்கள் எல்லாருக்கும் தலைவராக இருக்கிறார், அது வேறு விஷயம். அவருடைய கட்சிக்காரங்க 2 பேர் போத்தொகுதியில் நின்று ஜெயிக்கிறாங்கல்ல கம்ஃபர்டபுளாக. எப்படி ஜெயிச்சாங்க? அது தலைமை, அதனால ஜெயிக்கிறாங்க. பொது தொகுதியில் நிற்க தயார்ன்றார் அவர். அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா இந்த இந்தியாவில்? பாபு ஜெகஜீவன் ராம்லேருந்து நீங்கள் பாருங்கள், ஒரே தலைவன் தமிழ்நாட்டில் இருக்கிற திருமாவளவன் மட்டும்தான். எங்களுக்கு பொது தொகுதியை கொடுங்க அப்படின்னு கேட்டவர். அதுக்கு தான் நான் என்னோட சிதம்பரம் தொகுதியை கூட நான் கொடுத்துட்றேன், பொது தொகுதியை கொடுங்க, ஏன்னா என் கட்சி எல்லாருக்குமானது. அவர் தலைவர் எப்படி நின்னார் பாருங்க. மாறிடுவாங்களா அவங்கள விட்டுட்டு தலித் மக்களோ இல்லை மற்றவர்களோ? கிறிஸ்டியன்ஸு, விஜய் கிறிஸ்டியன், ஜோசப் விஜய், அதனால் அவங்க அப்படி போட்டுடுவாங்களா? ஏங்க அப்படியா இருக்குது தமிழ்நாட்டுடைய அரசியல்? சாமி கும்பிட்ற இடத்துல குருக்களை மதிப்பான், சர்ச்சுக்கு போகிற இடத்துல பாஸ்டரை மதிப்பாங்க, நமாஸ் படிக்கிற இடத்துல முல்லாவை மதிப்பாங்க. வெளில வந்துட்டாங்கன்னா அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்க்கட்டும், நம்ம வேறு வேலை பார்ப்போம், ஹாய் பிரதர் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுதான் தமிழ்நாடு. இங்கே இந்த பருப்புலாம் வேகுமா? அதனால தான் அவங்க நீக்கிறாங்க. அந்த இடம் இவர் தானே பேசுவார். யார்? உள்துறை அமைச்சர் அமித்ஷா. சோசியல் இன்ஜினியரிங், சோசியல் ஃபிசிக்கல், மேத்தமெட்டிக்ஸ் எல்லாரும் பேசுகிறவர். பல நாடுகளில் போயிட்டு என்ஜினியரிங் படித்த பெரிய மேதாவி அவர், மோடி மாதிரி. அப்படியாப்பட்டவர் ஏன் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ எஸ்ஐஆரில் வந்து பூந்துட்டாரு? காலி பண்ண முதல்ல நம்மளுக்கு எதிரான சக்திகளை எவ்வளோ காலி பண்ண முடியும் பண்ணு. இப்போ கொஞ்சம் காலி பண்ணுவோம், அப்புறம் கொஞ்சம் காலி பண்ணுவோம், ஒரு தேர்தலுக்கு முன்னாலும் எஸ்ஐஆர் அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ 29ல் அள்ளிடணும், அவ்வளோதான். பீகார் அள்ளிட்டாங்களா? அதுக்கு உள் வேலையும் செஞ்சு காசையும் கொடுத்து, அப்புறம் அந்த 3வது அணி, 3வது மற்ற கட்சிகளெல்லாம் உருவாக்கி, இதுக்குன்னே ஒரு படித்தவன் பிரசாந்த் கிஷோர், ஒரு இடத்துலையும் போனி ஆகலை, ஆனால் 3.5% ஓட்டு லெவட்டியாச்சு, க்ளீன், அவ்வளோதான். ஒரு தொகுதியில் பாருங்கள், ராஷ்டிரிய ஜனதா தளம் வேட்பாளர் 87 ஓட்டு தோத்தார். அங்கே இவரோட ஓட்டுன்னா 4000 ஓட்டு. எப்படி செய்து விட்டேன் பார்த்தீர்களா? நம்பியார் சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டார், அவர் செஞ்சிட்டார். இதுதான் இந்திய ஜனநாயகத்தின் எதிரிகள், இவர்கள் தான். கவனிக்க வேண்டும் மக்களே. அப்போ ஒரு தடவையும் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ண வேண்டியது. இவிஎம்னாலையும் ஜெயிக்க முடியும், ஆனால் ரொம்ப முடியாது. அதனால் இந்த மாதிரி வாக்காளர் பட்டியல் நீக்க நடவடிக்கை எல்லாத்தையும் ஒரே பார்வையில் பார்க்கணும். அது என்ன? பாஜக வெற்றி பெற வேண்டும், அவருடைய ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும், இந்த கார்பரேட் கொள்ளையை தொடர வேண்டும், பிராமண மேலாதிக்கம் அங்கே ஆட்சி அதிகாரத்தில், அவ்வளோதான். வெளிநாட்டு சக்திகள் கேட்குறாங்கன்னா அவனுக்கு கான்ட்ராக்ட் விடு, நான் உங்கள்கிட்ட 20 பிளேன் வாங்குறேன், 10 கப்பலை பண்ணி கொடு, ஏதாவது நம்ம கொண்டா சேர்ந்து ராக்கெட் விடுவோம்,
அதாவது நம்ம மக்கள் கொடுக்கக்கூடிய வரிப்பணத்தில் அடுத்த ஆட்கள்லாம் மஞ்சா குளிக்கலாம், இவ்வளோதான் விஷயம். இதுதான் எங்களோட அயலுறவு கொள்கை எல்லாமே. எனவே இந்த விடயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் பேச வேண்டும். முக்கியம். இது கூட உங்களை சிறுமைப்படுத்துறதுக்கு அதெல்லாம் இல்லை ஐயா. நான் பேசுறது என்னன்னா புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நீங்கள் எஸ்ஐஆர் நடவடிக்கை முழுமையாக உட்காந்து நீங்கள் பேசுங்க. எஸ்ஐஆர் நடவடிக்கை என்ன, இந்த ஃபார்மில் இது என்னத்தில் உங்களுக்கு கஷ்டம் இருக்குது, நாளைக்கே கூட பேசுங்க. இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுல என்ன ஐயா கஷ்டம் இருக்குது? மேதாவி மாதிரி நினச்சிக்கிட்டு பிசாரெல்லாம் பேசுகிறாங்களே, நான் சொல்கிறேன் இது எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு கேட்டுங்க, அப்படி சொல்லுங்கள். மக்கள் உங்களை தெய்வமாக கொண்டாடுவாங்க. ஏன்னா அதான் உங்களுக்கு பிரச்சனையே. சரிதானா? எனவே எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, உணர்ந்து புரிந்து அறிந்து தெளிந்து பேசுவீர்களாக. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.